அம்மா நீ சொன்னதெல்லாம் வாங்கிட்டேன். அவள் ஏதோ லைனிங் வாங்கணுமா, அதனால் கடைக்கு போயிருக்கா, விட்டு வந்துட்டேன். நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு. ஏம்மா என்னாச்சு? ஏம்மா அழுகுற? மனசே சரியில்லடா. வா, என்னாச்சு? வா வந்து உட்காரு. என்னம்மா ஆச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? கோயிலுக்கு தானே போயிட்டு வந்த? ஆமாண்டா, கோயிலுக்கு போனேன்டா. ஆ அங்க நம்ம பழைய வீட்டாண்ட இருக்கிறவங்க வந்தாங்க. அவங்க பேத்தியை தூக்கிக்கிட்டு நானும் ஆசையா அந்த குழந்தைய தூக்குனேன்டா. அப்படியே வெடுக்குன்னு பிடுங்கிட்டாங்க. ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அப்படியே அக்குன்னு ஆயிடுச்சு. உன் பிள்ளைக்கு தான் குழந்தை இல்லையே, ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க அப்படின்னாங்கடா. அந்த குழந்தைய தொடக்கூட விடலடா. சரிம்மா விடுமா, இதுக்கு அழுகுற? எனக்கே இப்படி இருக்கு. உன் பொண்டாட்டிய நான் எத்தனை தடவை தெரியுமா சாட மாடையா திட்டிருக்க. பாவண்டா அவ. இனிமே அவளை நான் எந்த கஷ்டப்படுத்த மாட்டேன். விடுமா, இது எங்களுக்கு பழகிருச்சு. நீ கூட என்ன எதுவுமே கேட்டது இல்லையேடா. சாரிடா. இனிமே அவளை நான் எதுவும் கேட்க மாட்டேன். குழந்தை எப்போ பிறப்பதோ பிறக்கட்டும்டா. நம்ம வாழற வாழ்க்கையை இன்னும் சந்தோஷமா வாழணும். அவ வந்ததும் அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்டா. அத்தை அத்தை நான் மன்னிச்சிருங்க அத்தை. நானும் உங்க மேல கோவப்பட்டுட்டேன். நீங்க தான் நான் மன்னிக்கணும். இல்லைம்மா, இனிமே நம்ம எல்லாம் சந்தோஷமா அப்பா இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு. நீங்க நம்ம மன்னிச்சிடுங்க. நான் உங்களை சரியா மதிக்கல. விடுமா, பார்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் காரணம் ஒரு குழந்தை தான். எப்போ பிறக்குதோ பிறக்கட்டும். அதான் 2 குழந்தைங்க இருக்கீங்களே, அப்புறம் என்ன? அம்மா நம்ம கூட இருக்கவங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், எந்த பிரச்சனையுமே வராது. நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான். நீ எனக்கு சாமி, இந்த பூமி எல்லாம் நீ தானே. மோ சிரிப்பு போதும் நீ கேட்டாய், உசுர தாரலே.